வீரபாண்டியனின் தலையை வெட்டி வீழ்த்தினார். இளவரசி, படையிலிருந்து நீக்க போகிறீர்களா? புதுக்கோளை கை கொடுத்ததற்கா? வாழை கேட்க நண்பனே, தஞ்சை சென்று சக்கரவர்த்தியிடம் நடந்ததை சொல்ல வேண்டும். என் தங்கை குந்தவை படையறையில் இருக்கிறாள். அவளையும் சந்தித்து தகர்த்தேன். ஈசன் என்னை தேடி வந்த காரணம்? தேவி, கரிகாலன் என்னை கடம்பூருக்கு அனுப்பினார். அங்கே ஒரு ரகசிய கூட்டம் நடத்தினார். அங்கு இளையராணி மூடு பல்லக்கும் வந்திருந்தது. ஆனால் உள்ளே இருந்தது மதுராந்தகன். இலங்கைக்கு செல்ல வேண்டும். அங்கே என் தம்பி அருண்மொழியை பார்த்து அவனை என்னிடம் அழைத்து வர வேண்டும். பெரிய பிராட்டி செம்பியன் மாதேவி எங்கே? பெற்ற பிள்ளை மீது பாசம் பொங்கிவிட்டதாக ஓலை வந்தது. அதுதான் நண்பர்களுடன் வந்திருக்கிறேன். எங்கே என்னை பெற்றெடுத்த பேரரசு? சித்தப்பா, சக்கரவர்த்தியை எதிர்க்க ஒரு பெரிய படை திரட்டிக் கொண்டிருக்கிறீர்களாமே, உண்மையா? இல்லை, எதிரி கோத்துகனின் மகளை மணந்து சோழ அரியணையை அபகரிக்கவா? உன் சகோதரர்கள் படையெடுத்து எதிரிகளை தேடி போன போதெல்லாம் சோழ நாட்டை வழிநடத்தியது யார்? இதுவரை திரைமறைவிலிருந்து செய்ததை முடிசூட்டிக் கொண்டு செய்ய போகிறேன். இது என் அரசு, என் அரியணை. சிவோகம் சிவோகம் சிவோகம்.
வருக இளவரசி. உங்கள் வருகையால் தஞ்சை கோட்டையே அழகாகிவிட்டது. தஞ்சை கோட்டையில் தான் மொத்த அழகையும் சேர்த்து வைத்திருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். ஆமாம், சேர்த்து சிறையில் வைத்திருக்கிறார்கள். சிறையா? அந்த விலங்கின் சாவி நம் கையில் தானே இருக்கிறது. இளவரசியிடம் பேசி வெல்ல முடியுமா? வாருங்கள். செய்தி என்னவென்று சொல்லுங்கள் பார்ப்போம். உடனடியாக நீங்க பழையாறை வந்து சேர வேண்டும். நம்பி, உமக்கு தெரியாதது ஒன்று உண்டா? பெருமாள் அருள், நாம் சேவகன். வானில் அந்த வாக்கின் மீது அரசரத்தம் வேண்டுகிறது. செத்து மீண்டும் பிறந்தது போல இருக்கிறது. நீ இல்லாத ஒரு உலகத்தை நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. நீ நந்தினியை பார்க்க போகிறாய். அவளிடம் இன்னும் உனக்கு என்ன பேச்சு? அவளுக்கு என்ன வேண்டும் என்று சொல்லட்டும். என்னிடம் இருப்பதை எடுத்துக் கொள்ளட்டும். அண்ணா, வேண்டாம். உன் முன்னே நெஞ்சை கொண்டு வந்து காட்ட வேண்டும் என்று நான் வந்திருக்கிறேன். உன் கையால் சென்றால் தான் எனக்கு விடுதலை. கொல். கொல். வாழ்க வாழ்க வீர சோழம் வாழ்க நற்றமிழ் வாழ்க வாழ்க நல்லோர் தேசம் வாழ்க சோழம் வாழ்க நற்றமிழ் வாழ்க வாழ்க நல்லோர் தேசம் வாழ்க நான் வென்றெடுத்த மணிமணியை என் விருப்பம் போல் அளிக்கும் உரிமை எனக்கு உண்டல்லவா? 25 ஆண்டுகள் உங்களுக்கு பணிந்து இந்த நாட்டை ஆண்டவர் அவர்தான். அவரது ஆட்சியின் கீழ் இந்த நாடு சிறப்படையும். ஆகவே இந்த மணிமுடியை என் சிறிய தந்தை மதுராந்தகத்தேவருக்கு அளிக்கிறேன். அருள்மொழி, வேண்டாம். எனக்கு அதற்கு தகுதி இல்லை. நான் என் தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டவன். பேராசைதான் அரசர்களுக்கு அழகு. இந்த பாரத நாட்டையே நாம் வெல்ல வேண்டும். இமயத்தில் புலிக்கொடி பார்க்க வேண்டும்.